மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா 3க்கும் 12க்கும் உடைய குரு 7ல் போய் உச்சமாகிறார். 7ல் உச்சமாகி நேரடியாக ராசியையே பார்க்குற அப்படி உச்ச குருவின் நேரடி பார்வையில் இருக்கிற ஒரு ராசின்னா அது இப்போதைக்கு மகரம் தான். சரிங்க, இப்போ மகர ராசி நேயர்களுக்கு 7ல் உச்சம் பெறுகிற குருவால் சில நன்மைகள் உண்டு, சில நன்மை இல்லாத அமைப்பும் உண்டு. முதல்ல நம்ம நன்மைகளை பார்த்துருவோம். நீண்ட நாள் முயற்சி கல்யாணம் முடியல அப்படின்னுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் 7ல் ஒரு கிரகம் வலுப்பெறுவதால் அது சுப கிரகமாக இருப்பதால் திருமணம் உண்டு. ஸோ திருமண முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். கணவன் மனைவிக்கிடல் ஆல்மோஸ்ட் சண்டை சச்சரவு ஹெவியாக போய்கிட்டு இருந்தது கூட இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஓரளவு கண்ட்ரோலில் வந்துடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம், கூட்டாக சேர்ந்து ஏதாவது பொருளாதார ரீதியாக பண்ணுறீங்க அப்படின்னா அது விருத்தி பெறுறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. வாடிக்கையாளர்களினுடைய வரத்து தொழிலில் அதிகரிக்கும். ஸோ நிறைய கிளைண்ட் பேசிஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ வாடிக்கையாளர்கள் நிறைய கிடைப்பாங்க. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உச்ச குரு 11ஆம் வீட்டை பார்க்கிறாருங்க. இது பொருளாதார ரீதியாக வருமானத்திற்கு சிறப்பு. அதே போல் 12ஆம் அதிபதி 7ல் இருக்கிறதுங்க. வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அல்லது வெளியூர் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. பூர்வீகத்தில் இருக்கிறவங்க விட வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் உண்டு. பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்டு, வெளியில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு படி கூடுதலாக உண்டு. அதே போல் இந்த காலகட்டம் வெளிநாடுகள்லேயே நீடித்து தங்கிறதுக்கான அந்த அங்கீகாரங்கள்லாம் முயற்சி செய்கிறீங்க, பிஆர் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக கிடைக்கும். புத்திரப்பேறு நல்ல முறையில் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களுக்கு இருக்கிற அடிக்கடி ஏற்படுகின்ற மனக்குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் தீரும். பெரும்பான்மையான உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும். எதிர்பாராத நிறைய பேரினுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தக்க சமயத்தில் தக்க உதவிகள் கிடைக்கிற காலகட்டம். நீண்ட நாளாக ஏதாவது விற்க முடியாமல் இருக்குது ஒரு சொத்து பத்து அப்படின்னு சொன்னால் அதை விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சகோதர உறவுகளுக்கு இடையில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைஞ்சி போய் நல்லபடியாகவே மாறிடும். கவலைப்படுறதுக்கான அவசியம் கிடையாது. ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள், டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு உறுதுணையாக அமையும். அதே போல் இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக கையில் ஒரு நல்ல பண நடமாட்டத்தை எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்திலையும் இந்த காலகட்டம் சுப நிகழ்வுகளை நல்ல முறையில் ஏற்படுத்தும். கொஞ்சம் சேமிப்புகளை அதிகப்படுத்துகிற காலகட்டம். தொழில், பொருளாதாரம், வேலையில் பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கிற ஒரு அற்புதமான காலம் இது.